ஹாய் ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்பெஷல் தோசை தான் பார்க்க போகிறோம். இமீடியட்டாக இன்ஸ்டன்ட் தோசை எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ அது தோசைக்கு பேர் என்னென்னா ரவா தோசை. ஸோ இதை பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை. ஒரு 5 மினிட்ஸில் இந்த மாவு நம்மளால் ரெடி பண்ண முடியும். ஸோ வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு வெசல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சு போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரீன் சில்லி போட்டுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் மிளகு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாயும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு சாப் பண்ணதை போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன போடுறோன்னு கேட்டிங்கன்னா ரவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரவை நமக்கு என்ன ரேஷியோவில் வேணுங்கிறது நம்ம எவ்வளோ தோசை ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்கிறத பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ண போகிறோம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் ரவை அளக்குறீங்களோ அதே அளவில் தான் பாக்கி எல்லா இதையுமே அளக்கணும். நான் என்னங்கிறத உங்களுக்கு நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு டப்பாவோட கண்டெய்னரோட மூடியில் தான் அளந்து போடுறேன். எனக்கு ஒரு 5 தோசை போடுற மாதிரி. இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு அளவுன்னு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் இருக்கும் இதோட குவான்டிட்டி. நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறது நான் 2 கப்பு ரவை போட்டிருக்கேன். 1 கப்பு அரிசி மாவு, அதில் 1/2 கப்பு மைதா ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 2, 1, 1/2. இதில் நீ எந்த வெசல்ஸில் அளந்து போட்டிங்கனாலும் இதுதான் ரேஷியோ. இதை இந்த அளவு நீ அளந்து போட்டிங்கனாலே உங்களுக்கு தோசை ரொம்ப கிரிப்ஸியாகவும் நல்ல மொறுமொறுன்னு வரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோக்கு தேவைங்கிறத பார்த்துட்டு லூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் தோசை மாவு இல்லாமல் நல்லா லூஸ் பண்ணணும். நம்ம தண்ணி மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா ரவை ஊற என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டைட் ஆகும். ஸோ இந்தளவு நீங்கள் கரைச்சி வச்சிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் தோசை ஊற்றலாம். ஊற்றும் போது எக்காரணத்தை கொண்டு மாவு டைட்டாக இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். தண்ணி இந்த அளவு லூஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஊற்றும் போது தோசை கரெக்டாக வரும். அந்த கிரிப்னஸ் இருக்கும், அந்த ரவையோட கிரிப்னஸ் இருக்கும். ஸோ இதில் அடிஷ்னலாக என்ன ஆட் பண்ணியிருக்கேன், சால்ட்டு போட்டிருக்கேன், கொஞ்சம் பெருங்காய பவுடர் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை நான் வீடியோவில் காட்டலை, மேபி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா கல்லை ஆல்ரெடி நான் சூடு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வாங்க எப்படி தோசை ஊற்றலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பில் இந்த மாதிரி நான் கலக்கி விட்டு நல்லா கலக்கிடணும். ஏன்னா ரவை கீழே செட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ லூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவு நம்ம வெசல்ஸில் நல்லா கரைச்சிட்டு, ஸோ அதுக்கப்புறம் கல் சூடானதுக்கப்புறம் அந்த தோசையை நம்ம கல்லில் நம்ம நார்மல் தோசை மாதிரி ஊற்றக்கூடாது. இதை இவ்வளோ டிஸ்டன்ஸில் ஊற்றுனீங்கன்னா தான் கரெக்டாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா அந்த தோசை கிரிப்ஸி கிடைக்கும். ஏன்னா மற்ற நார்மல் தோசை மாதிரி நீங்கள் ஊற்றும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அது அந்த மைதாவோட இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த கிரிப்னஸ் வராது. உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த ஒரு மாவு மாதிரி அப்படி நாக்கில் பல்லில் விட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா கொஞ்சம் ஹைட் பண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி தோசை விழுகும். ஸோ இது விழுந்ததுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஊற்றிட்டு கொஞ்சம் கிரிப்ஸி அது மாவாக இருக்கும்போது நம்ம ஆயில் போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாவு தன்மை மாறி குக் ஆகும் இல்லைங்களா, அதுக்கப்புறம் தான் ஆயில் ஆட் பண்ணிட்டு மேலே லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மொறுன்னு அந்த தோசை சைட்லலாம் சீக்கிரம் குக் ஆயிரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கிட்டலாம் மாவோட திக்னஸ் கம்மியாக இருக்குது பாருங்கள். அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதெல்லாம் சீக்கிரம் குக் ஆயிரும். அதெல்லாம் என்ன பண்ணணுன்னா ஸோ இது சென்டரில் இன்னும் கொஞ்சம் மொறுன்னு வேணும் அப்படின்னா சைடில் வெந்ததை அப்படியே லைட்டாக எடுத்து பேத்து உள் சைடு ஃபோல்டு பண்ணி விட்டிங்க அப்படின்னா அந்த சைடு வேகாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ எந்த சைடு நம்ம கிரிப்னஸ் தேவையோ அந்த சைடு மட்டும் வச்சுக்கலாம். இப்போ நான் எப்படி திருப்புறேன்னு பாருங்கள். இந்த தோசை பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள், உடனே பண்ணிக்கலாம். ரவை, அரிசி மாவு, மைதா இருந்தால் போதும். அதை வச்சு நம்ம என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கோ பேலன்ஸுக்கு மிளகு இருந்தால் மிளகு போட்டுக்கலாம், இல்லை பவுடர் இருந்தாலும் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், முழு மிளகு இருந்தாலும் முழு மிளகு போட்டுக்கலாம். அதேமாதிரி கருவேப்பிலை, மல்லி, புதினாவும் போடலாம். ஸோ நம்ம வீட்டில் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். ஆனால் பட் ரொம்ப சூப்பராக ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த தோசை. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் ரவா தோசை. அது எப்படி பண்ணணும், ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் இருக்குது, நம்ம பண்ணோம்னா வரமாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேத்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த தோசை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதை சமைச்சு காட்டினேன் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. ஸோ இதை விட வேறு உங்களுக்கு ஏதாவது ரெசிபிஸ் தேவைப்படுது அப்படின்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு
ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்மளோட வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் குக்கிங் வீடியோ தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு 10-12 ரெசிபி போட்டிருக்கோம். ஸோ அதை யாரும் நீங்கள் பார்க்காதவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே போய்ட்டு நம்மளோட வீடியோஸை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பாய். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.